ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். இவரால் தான் விட்டலன் மறுபடியுமே நம்மளுடைய பண்டரிபுரத்துக்கு வந்திருக்கான். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அவருடைய பேர் பானுதாசர். இவர் விட்டலன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். ஒரு தடவை விஜயநகர பேரரசில் இருக்கிற கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விட்டலனை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த வார்கரி சம்பிரதாயம், அதாவது இந்த நடந்தே போய் விட்டலனை பார்க்குறாங்கள, அப்படி எல்லாரும் போகும்போது போய் பார்த்தாக்கா விட்டலனை காணாம. உடனே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ பானுதாசர் சொல்கிறாரு, நீங்களாம் யாரும் கவலைப்படாதீங்க, நான் போய் விட்டலனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலனை பார்க்குறதுக்காக போகிறாரு. போனதுமே விட்டலா, உனக்காக எல்லாரும் அங்கே அழுதுகிட்ருக்காங்க, நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, வா நம்ம அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கிருஷ்ணதேவராயரோட பக்தியை பற்றி சொல்லி, அவருடைய பக்திக்காக தான் நான் இங்கே இருக்கேன், உனக்காகவும் அங்கே நிறையா மக்கள் இருக்காங்க, வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய விட்டலன் என்ன பண்ணான், சாதாரண ஆளாக உடனே கையில் இருந்த நவரத்ன மாலையை கொடுத்து, இதை நீ கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ கொஞ்சம் பொறுமையாக இங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவரும் கழுத்தில் மாலையை போட்டுட்டு விடிய விடிய அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறமேட்டு துங்கபத்ரா நதியில் குளிச்சிட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு செய்தி வருது, விட்டலன் கழுத்தில் இருந்த நவரத்ன மாலையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அந்த செய்தி போயிடுது. அந்த திருடன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவும் உத்தரவு போட்டுறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பானுதாசர் கழுத்தில் இந்த நவரத்ன மாலை இருந்ததை பார்த்ததுமே இவர் தான் அதை திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு தூக்கில் போடும்போது அந்த தூக்கில் போடுற அந்த இதே ரெண்டாக உடஞ்சிருச்சான். உடனே இவர் பெரிய பக்தர், நம்ம ஒரு பக்தருக்கு தீங்கு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் ரொம்ப மனசு வருந்தினாராம். விட்டலன் யார், பிளான் போடுறதுல கில்லாடியாச்சுல்ல, அவர் என்ன சொன்னார், ஒரு பக்தனுக்கு நீ தீங்கு இழைச்சதுனால நான் பண்டரிபுரத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுமே, நான் இங்கேயே இருக்கேன் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பானுதாசர் கூடயே பண்டரிபுரத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன, ஒரே கொண்டாட்டம் தான். பானுதாசரால் தான் மறுபடியும் விட்டலன் பண்டரிபுரத்துக்கு வந்திருக்காரு. பானுதாசர் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், மனசார நம்ம கடவுளை கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் நம்மளுடைய பக்திக்கும் நம்மளுடைய நேர்மைக்கும் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விட்டலனை பக்தியோடு மனசாரையும் கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டா அப்புறம் நம்ம யார் கூட இருப்போம், விட்டலன் கூட தான் இருப்போம். விட்டலனும் நாமும் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.